சுடலை மாடன் மூல மந்திரம். ஓம் கிரீம் சுடலை மாடாய நமக. ஓம் கிரீம் ஸ்ரீம் சுடலை மாட சுவாமியே நமக. சுடலை மாட சுவாமி காயத்ரி மந்திரம். ஓம் சுடலை மாடாய வித்மகே. ஓம் ரத்த மாடாய வித்மகே. கர்ம சண்டாய தீமகே. தன்னோ சுடலை பிரசோதயாத். சுடலை மாடன் காக்கும் மந்திரம். ஓம் கிரீம் க்ளீம் ஐம் க்ளீம் சுடலை மாட சர்வ சத்ரு சம்ஹாரய மம ரக்ஷ ரக்ஷ ஸ்வாஹா. சுடலை மாடனின் அடுத்த காக்கும் மந்திரம். ஹரி ஓம் அகோர மாடா கெம்பிர மாடா ஆகாச மாடா பகவதி புத்திரா வீராதி வீரா வாவா ஐயும் கிளியும் சவும் நசி மசி வாவா ஸ்வாஹா. நாம இதுவரைக்கும் பார்த்தது சுடலை மாடம், மூல மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள், காக்கும் மந்திரங்கள், இது எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனா ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் உள்ள விளக்கங்கள், தெளிவுகள், எந்தெந்த மந்திரத்தை எந்தெந்த வேலைகள்ல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நாம அடுத்தடுத்து வரிசையா பார்ப்போம். முதல்ல சுடலை மாடனின் மூல மந்திரம். ஓம் கிரீம் சுடலை மாடாய நமக. ஓம் கிரீம் ஸ்ரீ சுடலை மாட சுவாமியே நமக. அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர்ற ஓம் கிரீம் பீஜ ஒலிகள், அதாவது பீஜ மந்திரங்கள், அது தனியா. அடுத்து சுடலை மாடாய நமகனா சுடலை மாடனுக்கு வணக்கம். ஓம் கிரீம் ஸ்ரீ அப்படின்னாலும் அந்த மூணுமே பீஜ ஒலிகள் தான். சுடலை மாட சுவாமியே நமகனா சாமிக்கு நாம ஒரு வணக்கம் வைக்க மாதிரி. இது நீங்க எந்த சூழ்நிலையா வேணாலும் எப்பனாலும் நீங்க சுடலை மாடனை வணங்க போனா இந்த மந்திரத்தை சொல்லலாம். இது மூல மந்திரம். இதை நீங்க சொன்னீங்கன்னா அவருக்கு ஒரு வணக்கம் வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஒலிகள். மூல மந்திரத்துக்கான தெளிவு பார்த்துட்டோம். அடுத்தது சுடலை மாடன் காயத்ரி மந்திரத்துக்கான விளக்கத்தை இப்ப நாம பார்ப்போம். முதல்ல காயத்ரி மந்திரத்தை பார்ப்போமா. ஓம் சுடலை மாடாய வித்மகே. ஓம் ரத்த மாடாய வித்மகே. கர்ம சண்டாய தீமகே. தன்னோ சுடலை பிரசோதயாத். முதல்ல காயத்ரி மந்திரனாலே பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் வருது வித்மகே தான். ஏன்னா காயத்ரி மந்திரம் எந்த தெய்வத்துக்கு, சுடலை மாடனுக்கு இல்ல, நீங்க எந்த தெய்வத்துக்கு காயத்ரி மந்திரம் படித்தாலும் முதல்ல வர்றது வித்மகேல தான் முடியும். அடுத்தாலும் தீமகே வரும். அடுத்து பிரசோதயாத் அப்படிங்கிறது கண்டிப்பா காயத்ரி மந்திரத்துல வந்தே ஆகும். அது சுடலை மாடனுக்கு மட்டும் இல்ல, நீங்க எந்த தெய்வத்துக்கு நீங்க காயத்ரி மந்திரம் படிச்சாலும் இல்ல எந்த தெய்வத்துக்கு காயத்ரி மந்திரம் நீங்க உருவாக்குனாலும் இந்த மூணுமே கண்டிப்பா வரும். சரி, முதல்ல வித்மகேனா என்ன காரணம், வித்மகேனா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்ப்போம். வித்மகேனா நான் அந்த கடவுளை அறிகிறேன், அந்த கடவுளை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னா கடவுளை நான் உணர்கிறேன். அடுத்தது கடவுளை நான் தெரிந்து கொண்டேன். இந்த மூணும் தான் வித்மகேக்கான அர்த்தம். அடுத்து தீமகேனா அவரை நான் தியானிக்கிறேன், இல்ல அந்த கடவுளிடம் நான் சரணடைகிறேன், இதுதான் தீமகே. அடுத்து பிரசோதயாத்னா அந்த கடவுள் என்னை வழி நடத்துவார் அப்படிங்கிறதுதான் பிரசோதயாத். சரி, நம்ம இந்த வார்த்தைகளுக்கான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து மொத்த காயத்ரி மந்திரத்துக்கும் என்ன ஃபுல் விளக்கம் அப்படிங்கிறத இப்ப பார்த்துருவோம். அதாவது நாம இப்போ கடவுளை இப்பதான் அந்த கடவுளோட சக்தி உங்களுக்கு தெரிய வருது. உங்க குலதெய்வமா இருக்கலாம், இல்ல உங்க இஷ்ட தெய்வமா கூட இருக்கலாம் சுடலை மாடன். ஆனா அந்த சுடலை மாடனோட சக்தி, பாசம், அது எல்லாம் உங்களுக்கு இப்பதான் புரியுது. அந்த சுடலை மாடன் நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னா நீங்க எப்படி வணங்கணும்னா காயத்ரி மந்திரத்தை தமிழ்ல உங்களுக்கு எப்படின்னா, நான் சுடலை மாடனான உன்னை நான் அறிந்து கொண்டேன். என் கர்ம வினைகளை அல்லது என்னுடைய தவறுகளை நீக்க உன்னிடம் நான் தியானிக்கிறேன். சுடலை மாடனே, நீ எனக்கு அறிவையும் ஞானத்தையும் தந்து வழி நடத்து. அதுதான் காயத்ரி மந்திரத்தோட விளக்கம். ஓகேவா? இப்போ இதுல இன்னும் அடுத்த ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்க அப்பதான் அந்த தெய்வத்தை பத்தி அறிவீங்க. அந்த தெய்வத்தை எப்பதான் நீங்க வணங்க ஆரம்பிச்சீங்க, அந்த தெய்வத்தை எப்பதான் உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்க அந்த மாதிரி சொல்லலாம். அதே அந்த தெய்வத்தை நீங்க ஆல்ரெடி வணங்கிக்கிட்டே தான் இருக்கீங்க. அப்ப அந்த தெய்வத்தோட சக்தியை நீங்க உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த தெய்வம் தான் எனக்கு கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி நீங்க உணர ஆரம்பிக்கும் போது அப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியதான், சுடலை மாடனை, நான் உன்னை முழுவதுமாக உணர்ந்து விட்டேன். நான் என் பாவம் வினைகள் அனைத்தையும் உன் காலடியில் வைக்கிறேன். நீ என்னை நன்கு அறிவாய், அதனால் நீ என்னை நல்ல முறையில் வழி நடத்துவாய் அப்படிங்கிறதுதான் அதுக்குள்ள அர்த்தம். இதுல மூணாவது ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கு. அப்படின்னா நீங்க பண்ண தப்பு, தவறுகள், கர்ம வினைகள்
இது எல்லாமே நீங்க கடவுளுக்கு பயந்தும் பயந்திருக்க மாட்டீங்க, இல்ல உங்களுக்கு கூட இருக்கவங்களுக்கும் பயந்திருக்க மாட்டீங்க, யாருக்குமே பயந்துக்கிடாம அந்த தப்பு கர்ம வினைகள் எல்லாமே நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா எவ்வளவுதான் நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் அது ஒரு காலகட்டத்துல அது உங்களுக்கு அது பயம் கொடுக்கும். ஒரு தெய்வத்தோட அந்த தெய்வத்தால நான் திருந்தினேன், அந்த தெய்வத்தால நான் பயந்துட்டேன் அப்படிங்கும்போது நீங்க பண்ண கர்ம வினைகள் எல்லாத்தையும் நீங்க நினைச்சு அதை நீங்க திருந்தணும்னு நினைக்கும் போது அப்போ நீங்க சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரங்கள்ல எப்படி விளக்கம்னா, சுடலை மாடனே, நான் உன்னை நன்கு தெரிந்து கொண்டேன். நான் என் வாழ்வில் செய்த கடுமையான கர்ம வினைகள் தீமைகள் அனைத்தையும் நீக்க உன் பாதங்களில் நான் சரணடைகிறேன். நீ என்னை அறிந்து தெளிவான பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் சுடலை மாடனே அப்படிங்கிறத இதுக்கான அர்த்தம். காயத்ரி மந்திரத்துல ஓம் சுடலை மாடாய வித்மகேனா சுடலை மாடனே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஓம் ரத்த மாடாய வித்மகேனா அவருக்கான படையல் அசைவ படையல், அதுவும் உங்களுக்கு தெரியும். அடுத்து கர்ம சண்டாய தீமகேனா கர்மன்னா நாம் செய்த வினைகள் செயல்கள் கர்ம செயல்கள் அது எல்லாமே. அதே சண்டாயனா ரொம்ப ரொம்ப கடுமையான கர்ம வினைகள், அடுத்தவங்களுக்கு செய்வன ஏவல் அந்த மாதிரி பண்றது சண்டாய. அது எல்லாத்தையும், அதாவது கர்ம சண்டாய தீமகேனா நான் செய்த தவறுகள், நான் செய்த கர்ம வினைகள், நான் செய்த பில்லி சூன்யம் ஏவல் இது அனைத்தையும் உன்னிடம் சரணடைகிறேன், இல்ல உன்னிடம் தியானிக்கிறேன் அப்படிங்கிறது. அடுத்தது தன்னோ சுடலை பிரசோதயாத்னா, அதாவது என்ன சுடலமான நீ சரியான முறையில வழி நடத்து அப்படிங்கிறதான் அதுக்குண்டான அர்த்தம். சரியா? அடுத்தது நம்ம காக்கும் மந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மந்திரம் பார்த்தோம். அந்த 2 மந்திரத்துக்கான விளக்கம் பார்ப்போம். இதை நீங்க காக்கு மந்திரம்னு சொல்லலாம், இல்ல மூல மந்திரம்னாலும் சொல்லிக்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? இந்த மந்திரத்தை ஏன் காக்கு மந்திரம்னா, இந்த மந்திரத்தை நீங்க எதுக்காண்டி இந்த மந்திரத்தை நீங்க அடிக்கடி இதுவரைக்கும் நம்ம பார்த்த மூல மந்திரங்கள் காயத்ரி மந்திரங்கள் அது எல்லாருமே சுடலை மடனை பார்த்து அந்த மந்திரங்களை சொல்லி நீங்க வழிபட்டு வரலாம். நாம இப்ப பார்க்க போற 2 மந்திரங்கள் உங்களுக்கு பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைகள், இல்ல யாரோ ஒருதான் உங்களுக்கு செய்வன வச்சுட்டாங்க, இல்ல வேற ஏதோ மந்திரிச்சு வச்சுட்டாங்க, அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ நீங்க இந்த மந்திரத்தை தான் சொல்லி சுடலை மடனை பூஜை பண்ணணும். அதுவே உங்களை சுத்தி எதிரிகள் நிறைய இருக்காங்க, என் கூட யாருமே பேச்சுவார்த்தையில் இல்லை, எல்லாருமே நான் கெட்டு போனோம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க, எனக்காக யாருமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்க டைம்ல நீங்க இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் சுடலை மடனுக்கு. அடுத்தது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்ல பக்கத்துல தகராறு, இல்ல உங்களோட சொத்து, உங்களோட வீடு, அது மேல ஏதாட்டும் ஒரு வழக்கு, ஒரு நிம்மதி இல்லாம எப்ப பாரு பிரச்சனை சண்டை சச்சரவு அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க இந்த மந்திரத்தை பயன்படுத்தி சுடலை மடனை வணங்கலாம். அடுத்தல பெரிய கடன் பிரச்சனைகள் இருக்கவங்க, எதுக்கு எடுத்தாலும் பூர்வீக இடத்துல இருக்க முடியாம சுத்தி பிரச்சனை, கடன் தொல்லை, நிம்மதி இல்லாம அவமானங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். அடுத்ததா வாழ்க்கையில தோல்வியை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, வெற்றிங்க ஒண்ணு நான் பார்க்கல, எனக்கு நான் எதுல போனாலும் நான் ஒரு தொழில் பார்த்தாலும் எனக்கு நஷ்டம் வருது, நான் ஒரு வேலைக்கு போனாலும் அதுல என்னால நிலைச்சு நிக்க முடியல, அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த 2 மந்திரங்களையும் நீங்க சொல்லி சுடலை மடன் நீங்க வணங்கலாம். அதுக்காண்டி மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் முக்கியம் இல்லைன்னு இல்லை, அது அந்த சுடலை மாடல பொதுவா வணங்குறது. இது உங்களோட கடன் பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், பில்லி சூனியம் ஏவல், இந்த ஒரு சில பேருக்கு பேய் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி உள்ளவங்க, அவங்க வீட்டுல ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 2 மந்திரங்களை நீங்க சொல்லியே சுடலை மாடனா வழிபடலாம். சரி, அது என்னென்ன மந்திரங்கிறத ஏற்கனவே பார்த்தோம், இருந்தாலும் இப்ப சொல்றேன். ஓம் கிரீம் கிளீம் ஐயும் கிளியும் சுடலை மாடா சர்வ சத்ரு சம்ஹாரயா மமமவ ரக்ஷ ரக்ஷ சுவாகா. அடுத்தது ஹரி ஓம் அகோரமாடா கெம்பீரமாடா ஆகாசமாடா பகவதி புத்திரா வீராதி வீரா வாவா ஐயும் கிளியும் சவும் நசிமசி வாவா சுவாகா. சரிங்களா? 2 மந்திரம் தான். இந்த 2 மந்திரத்தை சொன்னீங்கனாலே உங்களோட கடன் பிரச்சனைகள், உங்களோட நோய் நொடிகள், பில்லிச்சுனிய ஏவல், தீராத வழக்கு, தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், வாழ்க்கையில் தோல் வெற்றி எல்லாத்தையுமே இது மூலமா நீங்க சரி பண்ணிடலாம். சரி, இந்த மந்திரத்துக்கான விளக்கத்தை பார்த்துடலாம். இதுல ஓம் கிரீம் கிளீம் அப்படிங்கிறது பீஜ மந்திரங்கள், அதாவது பீஜ ஒலிகள். அடுத்தது ஐயும் கிளியும் அப்படின்னா, ஐயும்னா சுடலை மாடனே
நீ எனக்கு அறிவையும் தெளிவையும் தருவாயாக அப்படிங்கிறது ஐயுங்கிறதுக்கான அர்த்தம். அடுத்தது கிளியும் அப்படிங்கிறது எனக்கு வசீகர சக்தி, அடுத்து என்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும் ஆற்றல், இது எல்லாமே எனக்கு நீ கொடுப்பாயாக அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து சர்வசத்ரு சம்ஹாராய அப்படின்னா என்னுடைய எல்லா எதிரிகள் அனைவரையும் அழித்து தருவாயாக. அடுத்தது மமமம ரக்ஷ ரக்ஷ ஸ்வாகா அப்படின்னா என்னை காப்பாற்று அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? என்னுடைய எல்லா எதிரிகளையும் எனக்கு நீ அறிவையும் தெளிவையும் கொடுத்து, என்னோட வசீகர சக்தியையும் என்னுடைய வேண்டுதல் ஆற்றல்களையும் அதிகரித்து கொடுத்து, என்னை சுற்றி இருக்கும் எல்லா எதிரிகள் அனைவரையும் அழித்து என்னை காப்பாற்றுவாக அப்படிங்கிறதான் அர்த்தம். அடுத்தது அதே மாதிரிதான், இதே விளக்கங்கள் தான் அதுக்கும். என்ன அதுல சுடலை மாடனை கொஞ்சம் அவரோட வித்தியாசமான அகோர மாடன், கெம்பீர மாடன் அந்த மாதிரி அவரை புகழ்ந்து அதுக்கப்புறமா நம்மளை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி இதுதான் அர்த்தம். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம இந்த பதிவுல மூல மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள், காக்க மந்திரங்கள், அந்த மந்திரங்களையும் பார்த்திருக்கோம், அதுக்கான தெளிவையும் பார்த்திருக்கோம்.